ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாப்பி விஜயதஷ்மி அனைவருக்கும். இது ஒரு பாசிட்டிவான நாள், நல்ல ஒரு ஸ்டார்ட், நல்ல பிகினிங் எல்லா விஷயங்களுக்கும் கொடுக்குற ஒரு நாள். ஸோ டுடேஸ் டாபிக் விச் இஸ் செலக்டட் ஃப்ரம் நீங்கள் கொடுத்த சஜஸ்ட் பண்ண டாப்பிக்கில் இருந்து செலக்ட் பண்ணுறதுமே வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு பாசிட்டிவிட்டி, ஹவு டு ஹேண்டில் நெகட்டிவ் பீப்புள். இப்போது நம்ம நிறைய நினைப்போம், நம்மளுக்கு சுற்றி இருக்கிற இந்த ஆள் அந்த ஆள் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் தே ஆர் நெகட்டிவ், அவங்க நெகட்டிவிட்டி எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்காமல் இருக்குது, எனக்கு இதனால் ரொம்ப ட்ரெயின் ஆகுதுன்னு லாட் ஆஃப் அஸ் வில் பி ஃபீலிங். ஸோ ப்ராக்டிக்கலி அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டிப்ஸ், தட் இஸ் வாட் வி வில் பி டிஸ்கஸிங் டுடே. ஸோ பேசிக்கலி இதுக்கு விதமான மூணு டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் ஆர் லைக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன் இஸ் டு ப்ரொடெக்ட் அவர் எனர்ஜி, நம்மளோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறது. டூ இஸ் டு க்யூரேட் அவர் ரெஸ்பான்சஸ், நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது. அண்ட் தேர்ட் இஸ் டு செட் பவுண்ட்ரிஸ், லைக் அவங்க எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணணுங்கிறது வி ஆர் டிசைடிங். அதுதான் வந்து தி ஸ்ட்ராட்டஜி, பேசிக் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் வி வில் எக்ஸ்ப்ளோர் ஆல் ஆஃப் திஸ் இன் சம் டீட்டெயில். ஸோ நம்மளோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா, இஃப் சம்படி இஸ் கான்ஸ்டன்ட்லி நெகட்டிவ், அவர் நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால நம்மளும் வந்து இமீடியட்டாக வி டோன்ட் ஹாவ் டு கெட் ட்ரான் இன் டு தேட். இப்போ ஒருத்தரோட நெகட்டிவிட்டி நம்மளுக்கு சுத்தமாக இஃப் வி ஆர் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட், தெர் இஸ் நத்திங் ராங் இன் டிசைடிங் தட் நம்மளுக்கும் அவருக்கும் நடுவில் there is a boundary. This is imaginarily, we can always think that there is a glass wall separating us from them. So whatever they are putting out, it doesn't come to us, and our energy is still sacred. Abdina we can visualize that wall. And another way is to, like, whatever they are saying, nammaloda response, nammaloda word, whatever is coming out of us, adu vandu positive ah irukkalam. Appadi nare complain பண்ணும்போது, so what can we do about, நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து வாட் இஸ் அ லெசன் வி கேன் லேர்ன், ஒரு இதில் இருந்து என்ன பாசிட்டிவான அவுட்கம் என்ன இருக்குது, வாட் கேன் வி டேக் அவே ஃப்ரம் திஸ், இப்படியெல்லாம் நம்ம வந்து நினைக்கலாம். தீஸ் ஆர் ஆல் கொஷின்ஸ் வி கேன் ஆஸ்க் ஆல்சோ. ஸோ வாட் எவர் வி டெல், இது நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் வென் வி ஆர் வெரி வெரி பாசிட்டிவ், அவரும் தே மே அப்சார்ப் தேர் பாசிட்டிவிட்டி, அண்ட் அவரோட ரெஸ்பான்ஸ் ஆல்சோ தே மே எமுலேட் ஃப்ரம் அஸ், ராதர் தேன் நம்மளும் அவரோட நெகட்டிவிட்டினால இம்பேக்ட் ஆகி நம்மளும் நெகட்டிவ் ஆகிறதுக்கு it might be the other way around, like nammaloda positivity will impact they may also become slightly more positive people. And another important thing is to, like, be very calm. Nammaloda response curate pandradhendradilla, it is the moment we are also getting into the whole dramatic vibe, we cannot have control over the situation. So நம்ம அவர் எப்படி தான் பேசினாலும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் கேன் பி ஷார்ட் answers are less dramatic. Longer the answer, it is more difficult to get emotion out of it. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக குவிக்காக காமாக பதில் சொல்கிறது, நம்மளோட ரெஸ்பான்சஸ் கேன் பி க்யூரேட்டட் அக்கார்டிங்லி. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சஸ் வந்து அதே ட்ராமாவில் திருப்பி ரிப்பீட் ஆகாமல், ரிசைக்கிள் ஆகாமல், we can make sure that we are responding in the smallest possible way. இப்படி when we are not, like, engaging in their thing, அப்போது அந்த அவருக்கும் they will not get traction. Like if we are not engaging overtly in that, and if we are just giving is that so, like very small answers ஆகும்போது they also will not get and the emotional satisfaction of a conversation. Now இதில் one thing I would like to differentiate is that genuinely ஒருத்தர் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது they may be negative and complaining. நான் அதை பற்றியே சொல்லலை. This whole thing is about people who are routinely negative, like என்ன இப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிற, like some people are like that. இல்லை, அவரோட entire coping mechanism is to complain. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற நபரை பற்றி தான் பேசுகிறோம். இட் இஸ் நாட் தட் ஒருத்தருக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா அதை வந்து இமீடியட்லி நம்ம வந்து ட்ராமா டம்பிங்னு சொல்லக்கூடாது. If somebody is having a problem and they are sharing with you, that is different. We can listen, we can empathize, அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். And sometimes even if they are really hurting and அவரோட emotional dumping, if we are not in a position to take it, it is not rude to say that I cannot listen to this right now, like I don't have the energy for this right now, we will talk something bit more positive னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. பிகாஸ் அல்டிமேட்லி நம்மளோட எனர்ஜி இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா. If somebody is coming across as very negative and we can't handle it, whether it is like a genuine requirement or otherwise, if you are not in a position to offer empathy, there is nothing wrong in saying that. Politely நம்ம சொல்லலாம், இப்போ எனக்கு இது ஹேண்டில் பண்ணுற
வேவ் லெங்த் இல்லை, ஒரு எனக்கு அதுக்கான பேண்ட் எடுத்து கிடையாது. ஸோ கொஞ்சம் we will speak something positive or we will talk later அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. we can very well, we don't have to feel guilty about it as long as our mind is coming from a positive space. Now setting boundaries. Now this one of the, இப்போ நம்ம இப்போ சொன்னோம்ல, நம்ம வந்து இந்த கான்வர்சேஷன் இப்போ முடியுது போதும், ஐ கான்ட் ஸ்பீக் மோர்னு சொல்கிறதே ஒரு பவுண்ட்ரி தான். அண்ட் லாங் டேர்ம் கான்ஸ்டன்ட்லி நெகட்டிவாக இருக்கிறவரோட ப்ரெசன்ஸ் இன் அவர் லைஃப் வந்து நம்ம we can limit it. Now with some people it is possible, like acquaintances or like some colleagues or some friends na நம்ம வந்து we can easily cut down. அவருக்கு பக்கம் போகிறதோ அவர்கிட்ட பேசுகிறதோ we can cut down it consciously, we can limit that interaction. But some other people, they may not be people whom we can like ignore. They may be closely working with us or friends or relatives, family even. அப்படி இருக்கும்போது we cannot really cut them away. அவரே வந்து இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. So in that situation, we need to really clearly realize that our energy is their problem. அவரே திருத்துறதோ அவரே சேஞ்ச் பண்ணிக்கிறதோ வந்து சாத்தியம் இல்லை. that is not something we can work on or focus on. So we just have to let it go and we have to focus on us. அவரோட ஆட்டிடியூட் நெகட்டிவாக இருக்குன்னா, if you have genuinely done what you can to help them, if you are still in a complaining moodனா நம்ம விட வேண்டாம். லைக் அதை பற்றி நினைக்கிறதுக்கு நம்ம மென்டல் ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்க வேண்டாம். we can limit how much time that thought takes up in our head. அவர் வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட்லி ட்ரைனிங்காக இருக்குதுன்னா we can try to shift that energy by being a positive one in that atmosphere. eventually அவர் மாறினா மாறட்டும், இல்லைன்னா அந்த கான்வர்சேஷன் ஸ்டாப் பண்ணி டாபிக் சேஞ்ச் பண்ணி விடலாம். எதுவுமே ஒர்க் ஆகலை, சுத்தமாக அவர் அப்படி தான் இருக்க விரும்புகிறாருன்னா we have to still make sure that நம்மளோட boundary is protected. and conversations டாபிக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுல நம்மளும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக, நம்மளும் கூட கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூட அந்த ஸ்ட்ரீமை கட் பண்ணி விட்டுட்டு ஸ்பீக் அபவுட் சம்திங் தட் இஸ் ப்ளசன்ட் or குட் or அந்த மாதிரி or some other neutral topic. அந்த மாதிரி we have to slowly change their conversation if we really cannot avoid them, because ultimately our mental peace is our responsibility. and finally, no matter what, எத்தனை ட்ரைனிங்காக இருந்தாலும் எவ்வளோ ஒருத்தர் நம்மளை பற்றியோ இல்லை மற்றொரு விஷயத்தை பற்றியோ கம்ப்ளைண்ட் சொன்னாலும் கூட that is ultimately their thing to deal with. it is not on us. அவருடைய மைண்ட் மாறுறது வரைக்கும் நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டோம்னா that is on us. அவர் எப்படியோ இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு we have tried, it is not changingனா அது அப்படியே விடுறது is the smart thing to do and that is the only realistic thing to do. அதுக்கப்புறம் நம்மளோட எனர்ஜி, நம்மளோட ஹாப்பி மூட் நம்ம தான் பாதுகாக்கணும். and we can always counter set in the interaction by talking with good positive uplifting people. அவரு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி we can also become a little bit lighter. and in the proportionately எவ்வளோ டைம் we are spending with draining people, try to spend as much time or more with people who uplift you or uplift yourself by listening to good uplifting videos or நல்ல புக்ஸ் வாசித்து அந்த மாதிரி அவர் எனர்ஜி லெவல் we have to keep it high. அப்போது யாரையும் அது வந்து கீழே எடுத்து போகிறதுக்கு அனுமதிக்க வேண்டாம். these are the real ways. like these are not like easy quick solution சொல்ல முடியாது, but with practice these become our second nature. and these are the ways in which we can deal with negative people, whether they are a constant part of our life or a fleeting presence. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.